அம்மாடி இன்னைக்கு மத்தியானம் சொல்லுங்கம்மா. என்ன சமையல் பண்ண போகிற? சாம்பாரா? என்ன வைக்க போகிற? பாவக்காய் பிட்டில் வைக்கலாமாம்மா? பாவக்காய் போட்டு பிடிக்கலாமா? அருமையாக இருக்குமே. சரிங்கம்மா. ஒன்று சரிங்கம்மா. ஓகே, பாவக்காய் பிட்டில் வைக்கிறேன் இன்றைக்கி. ஓகேம்மா. வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி பாவக்காய் பிட்டலே பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான சாமான்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. பாவக்காய் பிட்டலையே 3 பிரிவாக பிரிச்சுருக்கோம் நம்ம. அது இதுக்காக என்ன காரணம்னு சொல்கிறேன். அரவை ஜாமான் தனியாக வச்சுருக்கேன். இது போண்டா போடுறதுக்காக தனியாக, அது பிட்டலை குழம்பு வைக்கிறதுக்காக தனியாக உள்ள ஜாமான். இப்போ அரவை ஜாமானை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, ஒரு விரலை மஞ்சளை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 5 வரமிளகாய். இது ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். ரொம்பவும் எண்ணெய் ஊற்றக்கூடாது, ட்ரை ரோஸ்ட்டும் இல்லை. ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வறுத்துக்கணும். அடுத்தது தேங்காய். தேங்காய் சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு தேங்காய், பெரிய மூடி ஒரு மூடியாக இருந்துச்சுன்னா ஒரு மூடி போதும். கருவேப்பிலை ஒரு கை கருவேப்பிலை. இது ரெண்டையுமே தேங்காவையும் கருவேப்பிலையும் நம்ம ட்ரையாக தான் வறுத்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது போண்டாக்குள்ள சாமானை பார்ப்போம். போண்டாக்குள்ளது துவரம் பருப்பு தான் ஊற வைக்கணும். நல்லா சாஃப்ட் கொடுக்கும். துவரம் பருப்பு 3 வரமிளகாய், நீங்கள் ஒன்று குறைச்சிக்கலான்னு குறைச்சிக்கலாம். 3 வரமிளகாய், தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சிடணும். இப்போ இந்த துவரம் பருப்பு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் மிளகாய் உப்பு போட்டு நல்லா அரைச்சி அது போண்டாவை போட போகிறோம். சன்ஃப்ளவர் ஆயிலில். அப்பளம் அதேமாரி இதில் இருக்க என்னோடய பெரிய அப்பளம், அதனால் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். சின்ன அப்பளமாக இருந்தால் அப்படியே முழுசாகவே நீங்கள் போட்டு பொரித்து குழம்புல போட்டுடலாம். அந்த பிட்லையில் போட்டால் இந்த அப்பளம் உப்பு காரம்லாம் ஏறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தது பிட்லைக்கான சாமான்கள். இந்த பிட்லைக்கான சாமான் என்னென்னு பார்ப்போம். இது துவரம் பருப்பு நம்ம சாம்பாருக்கு வைக்கிற மாதிரி தான். நெய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நம்ம வேக வச்சிடணும். 3/4 கப்பு எடுத்துருக்கேன் துவரம் பருப்பு. இந்த சாம்பார் தூள் எல்லாத்துலேயும் மிளகாய் இருக்கு இல்லையா, அதனால் நான் 1.5 ஸ்பூன் தான் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு. நாங்கள் பாவக்காய் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் கூட குறைச்ச வேணாலும் வச்சுக்கலாம். 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி போட்டுருவேன். அது நல்ல டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இதுக்கு வெங்காயம் கிடையாது, வெங்காயம் சேர்க்க மாட்டோம் நம்ம. ஏன்னா இது திவசம், அமாவாசை இதுக்கெல்லாம் தான். மெயினாக நாங்கள் இந்த பாவக்காய் பிட்லே திவசத்துக்கு தான் செய்வோம், அதனால் இதில் வெங்காயம் சேர்க்குறதில்ல. இனிமேல் இந்த பாவக்காய் பிட்டலை வெங்காயம் சேர்க்காம தான் செய்கிறது. அடுத்தது இந்த பொருட்கள். இது நல்லெண்ணெய். பாவக்காய் பிட்டிலே நல்லெண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு. நல்லெண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் தாளித்து கடைசியாக கொட்டணும். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள், பிட்லைக்கு தேவையான பொருட்கள். இனிமேல் நம்ம பிட்டலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பருப்பு வேக வச்சுக்குவோம். அந்த கப் 3/4 கப் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, பருப்பு போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு. கட்டி பெருங்காயம், மஞ்சத்தூள். இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச மஞ்சத்தூள். ஆனால் நெய் மட்டும்தான் நம்மளுக்கு குட் கொலஸ்ட்ரால் தரும். அதுக்காக பருப்பு எப்போ வேக வச்சாலும் நான் நெய் விட்டுருவேன் அதில். இப்போ 4 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ 4 சவுண்டு விட்ருவோம், பருப்பு வேகட்டும். இந்த அளவு இருந்தால் போதும், எண்ணெய் ரொம்ப வேண்டாம். சும்மா கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். இதில் இந்த பொருள் எல்லாத்தையும் அப்படியே போட்டு வறுத்துடலாம். நல்லா வறுத்தோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ அது வறுந்துட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டுச்சுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது தேங்காயும் கருவேப்பிலையும் வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு சவந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எண்ணெய் சீட்டில் வந்து இந்த தேங்காவை போட்டுடலாம். கருவேப்பிலை, இந்த ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ இது வந்து நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க பாவக்காய் பிட்லே அப்படின்னு. ஆனால் நான் சாப்பிட்டதே இல்லை. எங்கள் மாமியார் நல்லா சமைப்பாங்க. இது அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் பாவக்காய் பிட்லே. அவங்க சூப்பராக சமைப்பாங்க. இதுதான் நல்லா வறுத்தோன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்கள் தேங்காய். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஓகேவா? இந்த இது கூட சேர்த்து போட்டுடலாம். போட்டு ஆறினோன்னே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுட்டு அரைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஆறட்டும் அது வரைக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போயே வாசம் அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது குறப்பாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இது கொஞ்சம் குறப்பாக இருக்குது. நல்லா நைஸாக அரைக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். இது எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பாவக்காய் இருக்கு இல்லையா, இந்த பாவக்காவை அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த பாவக்காவை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கடைசியாக மஞ்சத்தூள் ஒரு வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாவக்காய். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுவோம். மஞ்சத்தூள் போட்டு லேசாக ஒரு பரட்டிட்டு தண்ணி ஊற்றிடலாம். இது வேகட்டும். இப்போ நல்லா வேகவும் நம்ம நல்லா வெந்தோன்னே நான் காமிக்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு இதே இதுலேயே அப்படியே வீட்டில் வச்சிடலாம். குழம்பு வச்சிடலாம். கொதிக்கிறேன். ஒரு பிளேட்டில் வச்சுட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் வீட்டில் வைக்கிறத காமிக்கிறேன். நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வீட்டில் எவ்வளோ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சோம் இல்லையா, 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள், அதை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போடணும். இந்த இருங்க வரேன் போடுறேன். இப்போ மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுடலாம். நம்ம கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம அங்கே நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு கொதிச்சோன்னே நம்ம என்ன பண்ணணும், இந்த பாவக்காவை போட்டுடலாம். பாவக்காய் போட்டுடலாம். அடுத்தது நம்ம தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி கட் பண்ணி தக்காளியும் பச்சை மிளகாவும் அதை போட்டுடலாம். பச்சை மிளகா பெரிய இது கிடையாது. இதை நல்லா கொதிக்கட்டும். நான் அதுக்குள்ளே புளியெல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நாங்கள் அரைச்சிட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் அரைக்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே இந்த பருப்பு எடுத்து அதில் ஊற்றிடலாம். பருப்பையும் புளியும் ஊற்றிட்டு மாமா கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க, இல்லைன்னா மாமா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிடலாம். நல்லா இது கொதிக்கட்டும். இது பாவக்காய் சாம்பார் மெத்தட், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஊற்றுறதும் போண்டாவும் தான் எக்ஸ்ட்ரா. ஆனால் பாவக்காய் பிட்லைன்னா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டோம், நல்லா மைய அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம இந்த பிட்ல இதில் ஊற்றிடலாம். இப்போ நான் இந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த போண்டாக்குள்ளே இதை மிளகா போட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து இந்த பருப்பு ஊற வச்சிருக்கு இல்லையா, துவரம் பருப்பு, அதை போட்டு நல்லா அரைச்சிடணும். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. வேறு எதுவுமே போட தேவையில்லை. இந்த போண்டாக்கு வந்து வரமிளகா, உப்பு, இந்த ஊற வச்ச துவரம் பருப்பு
இந்த போண்டாக்கு இப்படி அரைச்சி வச்சுருக்கோம் இந்தளவுக்கு நல்லா நைஸாக. எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ சின்னதாக போண்டா போட்டுற வேண்டியதுதான். அது ஷேப்லாம் இல்லை, அப்படியே கிள்ளி போட்டோன்னா வேலை முடிஞ்சுச்சு. இது ரவுண்டெல்லாம் இருக்காது, அன்னீவனாக தான் இருக்கும். இதே இதில் வந்து எங்கள் மாமியார் வந்து இப்போ இந்த பொறுப்பு அடங்கணுன்னு நம்ம கொதிக்கிற குழம்புல போட்டுறணும். குழம்பு இறக்கி வச்சுட்டும் போடக்கூடாது, போண்டாவை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமும் போடக்கூடாது. ரெண்டும் ஊறாது. இது இப்போ போட்டுருக்கோம் இல்லையா, இப்போ கொதிக்க இதை நம்ம போட்டுருவோம். போண்டா அடுத்த இடம் அப்படியே போட்டு அப்பளத்தையும் எடுத்து போட்டு கடைசியாக கடுகு தாளித்து கொட்டிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. பிட்லே முடிஞ்சிருச்சு. இந்த பிட்லேக்கு வந்து ஒன்றும் சைட் டிஷ்லாம் ஒன்றும் செட் ஆகாது. தாளிதம் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான் இதுக்கும் வந்து அப்பளத்தை தவிர வேறு ஒன்றும் பிட்லேக்கு செட் ஆகாது. பிட்லேக்கு அப்பளம் தான், அப்பளத்தை தவிர வேறு ஒன்றும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இதாக இருக்காது. இப்போ நல்லா பொறுப்பு அடங்கிருச்சு, வெந்துருச்சு நல்லா. அப்படியே எடுத்து பிட்லேயில் போட்டுடலாம். இப்போ கொதிக்க அதில் போட்டுடலாம். அடுத்து மறுபடியும் அடுத்த இதை போட்டு வந்துடலாம். இந்த அப்பளம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உப்பு காரம் கசப்பு இதெல்லாம் ஏறி வீட்டில் கொதிக்கிறதே அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதை வந்து இதில் போட்டுருவோம். அப்படியே அமுக்குனிங்கன்னா நொறுங்கிடும். அதனால் லைட்டாக ஃபோர்ஸாக அமுக்காமல் லைட்டாக அப்படியே குழம்பு எடுத்து அது மேலே ஊற்றிட்டிங்கன்னா நொறுங்காது. அப்படியே நீங்கள் போட்டு அமுத்துனீங்கன்னா டக்குன்னு நொறுங்கிடும். அவ்வளோதான், பிட்லே ரெடி. பாருங்கள், அவ்வளோதான். இந்த அப்பளம் தான் ராகுலுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மாவே அப்பளத்தை சாப்பிட்லாம். அப்படியே எடுத்து சும்மா போக வர சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எல்லாம் வந்து விளையாண்டுட்டு ஓடி வந்து பிட்டில் வைக்கிறோன்னா இந்த அப்பளத்தை எடுத்துக்கிட்டோன்னா நல்லா இது துவஞ்சி போயிடும். இப்போ கொஞ்சம் இதாக இருக்குல்ல, இன்னும் பார்த்திங்கன்னா துவண்டுரும், அப்படியே துவண்டு போயிடும். எல்லாம் ஓடி வந்து வாங்கிட்டு வாயில் போட்டு ஓடிடுங்க பிள்ளைங்க. இப்போ பிட்லைக்கு தாளிச்சிடலாம். இந்த அடுப்பு வந்து சின்னம்மா மொரிஷியஸ்லேருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் ஆட்டோ இது ஆன் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நான் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட தான் வரும். என் மருமக சொல்லும், நீங்கள் தாளிக்கிற எண்ணெயில் நான் வடை சுட்டுருவீங்க, அது சிக்கனம். என் மருமக சிக்கனமாக இருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்குது தெரியாது. ஆமாம், எண்ணெய் சுட்டோன்னா கடுகு போட்டுடலாம்.
ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டாச்சு. இதை எடுத்து குழம்புல கொட்டிடலாம். நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு எனக்கு. பாருங்கள் பிட்ல ரெடி. பாத்திரம் மாற்றிட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்க, இப்போ பாவக்காய் பிட்ல ரெடி. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். போண்டா இருக்குது பாருங்கள். அப்பளம் பாருங்கள், இந்த அப்பளம். நாங்கள்லாம் இந்த அப்பளம் தான் நல்லா தேடி தேடி எடுத்து சாப்பிட்றது. இந்த அப்பளம் இருக்குது பாருங்கள், துவஞ்சி போயிருக்கு நல்லா. இந்த மாதிரி தான் இருக்கும் பாவக்காய் பிட்லை. எல்லாருக்கும் இந்த பாவக்காய் பிட்லை நான் செஞ்சது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லைக் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க.